நமக்கு ரெஸ்டே கிடையாது. இப்போ பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு என்ன செய்யணும், இரவு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த பிசாசுக்கு என்ன இல்லை, ரெஸ்ட் இல்லாம என்ன செய்யறான், இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக யார் மேல, சகோதரன் மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறார். இன்னைக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்க வைக்கிறது யாருடைய வேலை தெரியுமா? சொல்லிடுறேன். நல்லா கொடுக்கணும். இந்த வசனத்தை நல்லா புரிச்சுக்கோங்க. 12 இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யறான், கூட சொல்லிட்டு இருக்கிறான். பாருங்க சகோதரர் என்ன செய்யற, இப்படி அந்த சகோதரத்தில் இவ்வளவு முறை காணப்படுகிறது, குற்றம் காணப்படுகிறது சொல்லி ஓயாமல் தேவனுக்கு முன்பாக சகோதரன் மேலே குற்றம் சாட்டுகிறவன். அவன் கடைசியில தான் என்ன செய்யற, வெளிப்படுத்தல பார்க்கணும். அவன் காலை தள்ளப்பட்டு போனான். அது வரைக்கும் அவன் கெரி செய்து கொண்டுதான் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம அந்த வேலையை நம்ம செய்து விட, சகோதரர் மேல ஒருவருக்கு ஒரு குற்றம் சாட்டுகிற வேலையை நான் செய்து விடும். ஏன்னா அது பிசாசுடைய வேலை, அது கர்த்தருடைய வேலை கிடையாது. அநேக தவறாக செய்து கொண்டிருக்கிறாங்க. பிசாசு வேலையெல்லாம் இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேலைங்க அது அப்படின்னு சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் குற்றம் சொல்லி அதையே ஒரு கர்த்தர் கொடுத்த வேலையா செய்து கொண்டிருக்கிறவங்க இருக்கு அநேக. அது கர்த்தருடைய வேலை கிடையாது. அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இரவு பகலும் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஆகவே அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், ஒருவனும் நம்ம குற்றம் சாட்ட ஒன்றுமில்லாமல் அவன் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நாம் கடந்து விட வேண்டும். ஆமே, அதை நம்ம வாசித்தோம். எதிரியானவன் பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் அவன் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நீங்க நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, விகற்பம் இல்லாதவர்களாக ஆரோக்கியமான வசனத்தை என்ன செய்யுங்க, பேசுங்க. ஆரோக்கியமான வசனத்தை பேசுங்க. அல்லேலூயா. ஒரு வாயிலே வசனம் இருக்கு. என்ன வசனம் போகணும்? ஆரோக்கியமான தேவ வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பேசுங்க. நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, உபதேசத்துல விகற்பம் இல்லாதவர்களாக இருந்து கொள்ளுங்க. சோத்திரம். ஏனென்றால் ஒருவன் ஒருவன் இருக்கிறார். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி செய்து கொண்டிருக்கிறார். சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி அவன் வகை தேடுகிறார், எப்படி விழுங்குகிறார், இப்படித்தான் குற்றம் சாட்டு கொண்டே இருப்பான். ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்றோம். அது மாத்திரமல்ல, பிசாசின் வேலையை நம்ம என்ன செய்து விடக்கூடாது, செய்து விடக்கூடாது. ஒரு குற்றம் சாட்டி கொண்டே இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை குற்றம் கண்டுபிடித்தால் நேரடியாக அவர்களை பார்த்து என்ன செய்வது தவறு,